கச்சதீவை மீண்டும் மீளப்பெறுவது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார். நான் நினைக்கிறேன் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் தான் ஜனாதிபதி அன்றகுமார், நீங்கள் மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால் உள்ளிட்டவர்கள் கச்சதீவுக்கும் சென்று வந்திருந்தீர்கள். தமிழ்நாட்டு அரசாங்கம் இல்லை, யாராலும் இதை மாற்றி அமைக்க முடியாது. ஒன்று அப்படி மாத்திரம் இருந்தால் இலங்கை ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து என்ன இலங்கை அடி பணிஞ்சு தலை குனிஞ்சு செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்குமா இருந்தால் ஓகே. விஜய் அவர்கள் இன்றைக்கு இது போதைப் பொருளுக்கு எதிராகவும் இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. அப்போ இந்த இந்திய கடல் வருகின்ற கப்பல்கள் ஊடாகத்தான் கேரள கஞ்சாவும் வருது. தமிழ்நாட்டு மீனவர்கள் கேரள கடற்பரப்பு போக இயலுமோ, ஆந்திராவுக்கு போக இயலுமோ, வெட்டுவாடு காத்தியலும். இப்போ நாங்கள் வந்து இழிச்சவாயம் தான். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவருடைய கருத்து, குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனுடைய உடலாம் புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும் என்று சொன்னார், ஆனால் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லுகின்ற சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி பக்கத்தில் வந்து ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியோட பேச சொல்லி மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை முறைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? கொள்கை அடிப்படையில் அதை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களா? நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னே இந்த நாட்டில் நம்ம எல்லாம் இனவாதி சொன்னது யாரு? இனவாதம் பேசி காட்சிக்கு வந்து சொன்னது ராஜபக்சா. வடக்கில் அந்த அளவுக்கு சுமந்திரன் அவர்களே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு என்ன சொல்றது, ஒரு அசிங்கமான ஒரு கேடுகட்ட அரசியல் கலாச்சாரத்திற்கு முன்னெடுத்து. வணக்கம், இது வீரகேசரியின் சமகாலம் கருத்தாடற் களம். மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்முடன் உரையாடுவதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையினுடைய கடற்றொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ராம். முதலாவது விடயமாக நாங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற உங்களுடைய விடயப்பரப்பு, அமைச்சு சார்ந்த விடயப்பரப்புக்கு முன்னதாக குறிப்பாக தோழர் டில்வின் சில்வா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் தெரிவித்த மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமான கருத்து, அது உங்களுடைய கட்சிக்குள் இருந்தே வேறு வேறு விதமாக வந்திருக்கின்றது. குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கின்றார், நிதி அப்படியே இருக்கிறது, நாங்கள் தேர்தலை நடாத்த தயாராக இருக்கிறோம், பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கை வர வேண்டும் என்று கூறுகிறார். பொதுச் செயலாளர் கூறுகிறார் இந்த வருடம் தேர்தலை நடத்த முடியாது என்று. அதற்கு முன்னரே விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் வந்து இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் என்று கூறுகிறார். உண்மையில் ஏன் இந்த மாறுபட்ட கருத்துக்கள்? அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? தோழர் டில்வின் சில்வா அவர்கள் அன்று அந்த உரையாடுகின்ற பொழுது பக்கத்தில் நானும் இருந்தேன். அப்போ அதன் பொழுது அவர் சொன்ன கருத்து என்பது மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கோ அல்லது அடுத்த வருஷம் செல்வதற்கு என்பது பொருள் அல்ல. அதனுடைய கருத்து என்னவென்றால், அதாவது இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்திருந்தோம், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அது மாதிரி இதில் சட்ட சிக்கல் இருக்கின்றது. அந்த சட்ட சிக்கலை தீர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழுவும் அமைத்திருக்கின்றோம். அதன்படி அவர்களுடைய தீர்மானத்தின்படி எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒன்று ஒரு பக்கம். இரண்டாவது அவர் குறிப்பிட்டிருந்தார்கள், இப்பொழுது எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த நாடு நாங்கள் பொறுப்பேற்று 1.5 வருடங்கள் ஆகின்றது. அப்போ இந்த 1.5 வருடங்களுக்கு பிறகு முன்னர் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாடு வங்குரோத்து அடைந்த நாடு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு என அறிவிக்கப்பட்ட நாடு. அப்போ அந்த நிலைமையிலிருந்து கடந்த ஒரு வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம். அதில் இப்பொழுது நாங்கள் வெற்றியும் கண்டிருக்கோம். அப்போ ஆனாலும் கூட எங்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்த போது நாங்களோ நீங்களோ யாருமே எதிர்பார்க்காத தித்வா புயல் எமது நாட்டை ஆட்டி படைத்தது. அதன் மூலமாக ஏற்பட்ட பொருளாதார இழப்பு என்பது இன்னும் பல தசாப்தங்களுக்கும் கூட ஈடு செய்ய முடியாத $4.2 பில்லியன் அதால் பொருளாதார ரீதியான நட்டம். சுனாமியின் போதும் கூட எங்களுக்கு ஏற்பட்ட நட்டம் வந்து பொருளாதார நட்டம் வந்து $1 பில்லியன். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு அனர்த்தம் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த அனர்த்தத்திலிருந்து மீள்கின்ற நடவடிக்கைக்கான முக்கியமான காரணம் வேறு எதுவுமில்லை, இந்த நாட்டில் இருந்த மக்கள்
விசேடமாக இந்த நாட்டில் இருந்த அரச ஊழியர்கள், அதே போன்று எங்களுடைய கட்சி ஊழியர்கள், எங்களுடைய அரசாங்கம், அது ஊடகங்கள் அனைவருமே சேர்ந்து அந்த தித்வா புயலிலிருந்து மீள வேண்டும் என்கின்ற ஒரு மென்டாலிட்டி அல்லது மனநிலையை, கருத்தை, எண்ண கருவை விதைத்தார்கள். அதன் மூலமாக அதிலிருந்து மீளுகின்ற போது எங்களுக்கு எல்லோருமே தெரியும், நாங்களும் நீங்கள் விரும்பாத இன்னொரு யுத்தம் ஒன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் காரணமாக நாங்கள் பிப்ரவரி மாதம் எண்ணெய் இறக்குமதி ஆன செலவு $98 மில்லியன். இப்போது $502 மில்லியன், 5 மடங்கு அதிகம். அப்ப இதெல்லாம் நாங்கள் யாருமே எதிர்பார்த்தது அல்ல. அப்ப இவ்வகையான ஒரு எதிர்பாராத ஒரு சூழல் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற போது அப்ப இந்த நிலைமையிலிருந்து மீள வேண்டும் நாங்கள். அப்ப இதற்கான ஒத்துழைப்புகளை, ஒத்தாசைகளை வழங்குவதற்கு பதிலாக இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது போன்று எதிர்கட்சிகள் நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பற்றித்தான் டில்வின் சில்வா தோரர் நெரும் சொன்னார். அதே போல மிக தெளிவாக சொன்னார், அதன் காரணமாகத்தான் நான் நினைக்கின்றேன் இந்த வருடம் நடத்த முடியாமல் போகலாம். ஏனென்றால் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை சரியோ, அதற்கு நாங்கள் அடுத்த வருடம் கட்டாயம் இது நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுதான் அவருடைய கருத்து. நான் பக்கத்தில் இருந்தேன். நான் வேறு நாளைக்கு நான் மொழிபெயர்ப்பேன், அன்றைக்கு நான் மொழிபெயர்க்கவில்லை, பக்கத்தில் நான் கேட்டு அதை எடுத்துக்கொண்டு மற்ற கதை எல்லாத்தையும் விட்டு சரியா இந்த வருடம் நிதி இல்லை, மாகாண சபை தேர்தல் இல்லை என்ற கொட்டை எழுத்தில் எழுதி அல்லது அதை பிரச்சாரப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைகின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள், இதான் நிலைமை. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியை தேசிய மக்கள் சக்தி இருக்கட்டும், நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை முறைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? கொள்கை அடிப்படையில் அதை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஒரு உண்மை இருக்கின்றது. நாங்கள் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29 அன்றே நாங்கள் சொன்னோம், இந்த மாகாண சபை என்பது ஒரு வெள்ளை ஆணை. மாகாண சபை என்பது இப்போது அமைச்சர்மார்கள் அனைவரும் அமைச்சர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய பிள்ளைகளை, அவர்கள் உற்றார் உறவினர்களை அடுத்த தேர்தல் களத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு அம்பலமாகத்தான் இந்த மாகாண சபையை பயன்படுத்த போகின்றார்கள் அன்று நாங்கள் சொன்னோம். 1987 மறந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு போகும். ஆனால் கடந்த காலத்து அனுபவம் எங்களுக்கு தெரிகின்றது, இதை விட வேறு எதுவும் சாதிக்கவில்லை என்று. ஒன்று, அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கு என்பது அல்ல. ஆனாலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், இது தமிழ் மக்களுக்கு நீண்ட நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு அல்ல என்பது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். அப்ப எங்களுக்கு தேவை இருக்கின்றது நீண்ட நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை எட்டக்கூடிய வழிவகைகள் அல்லது புதிய அரசியலமைப்போ அல்லது அவ்வாறான ஒரு நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் இதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதில் சாதகமா பாதகமா என்பது அல்ல பிரச்சனை. இங்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் நினைக்கின்றார்கள் இது தாங்களுக்கு கிடைத்த உரிமை என்று. அப்போ அதன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் மிக தெளிவாக எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அந்த விஞ்ஞாபனம் என்பது தேசிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி அனைவருடைய இணக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டோம். அதன் கீழ் நாங்கள் சொல்லுகின்றோம், மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவோம். அது இப்போதைய சூழலின் கீழ் அதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுப்போம். அது மாத்திரமல்ல, அதையும் ஒரு அர்த்த புஷ்டியான மாகாண சபையாக மாற்றுகின்ற நடவடிக்கை எடுப்போம் என நாங்கள் கூறியிருக்கிறோம். அதனால் இந்த மாகாண சபை தொடர்பாக மாகாண சபைக்கும் ஜேவிபிக்கும் இணக்கமா இல்லையா என்கின்ற போது நான் சொல்லுகின்றேன், இன்னும் மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் இணங்கினாலும் இணங்காவிட்டாலும் இன்றைக்கு மாகாண சபை என்பது எங்களுடைய அடிப்படை சட்டமான அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற சட்டம். அதனால் அதை
இப்போதைய சூழல் நாங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலை. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஒரு விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் விஜித ஹேரத் அதற்கு தலைமை வகிக்கின்றார். அதில் சட்டமாதிபர் தன்னுடைய 3 அவதானங்களை சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் திரு சாணக்கியன் அவர்களுடைய தனிநபர் பிரேரணையில் அதனை முன்னகர்த்த முடியும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் விவகாரம் சம்பந்தமாக 25% ஒதுக்கீடு பற்றி கரிசனை வெளியிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது பெஃப்ரல் அமைப்பினுடைய அண்மைய கூட்டத்தில் திரு நிகால் அபயசிங்கவும் அதில் பங்கு பெற்றிருந்தார். அதில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்சிகள் சட்டம் இயற்றப்படாது விட்டாலும் தாங்கள் 25% ஒதுக்கீடை தேர்தலுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக எழுத்து மூலம் உறுதியளித்திருக்கிறார்கள். அதே நேரம் பழைய முறையில் தேர்தலை நடாத்த வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து? ஒருமை நாங்கள் சொல்லணும். அதுக்கு தான் நாங்கள் ஒரு இணக்க குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அப்போ அந்த இணக்க சபையினுடைய அல்லது அந்த தெரிவுக்குழுவினுடைய முடிவுகள் எதுவோ அந்த முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அதனால் அதற்கு நாங்கள் எதையும் திணிப்பதற்கு அல்ல. ஏனென்றால் இப்போ நமக்கு எல்லோருக்குமே தெரியும், மாகாண சபை முறைமை என்பது அல்லது கடந்த காலத்திலிருந்து இருந்த முறைமையின் கீழே செய்யப்படுமாக இருந்தால் நமக்கு தெரியும். அது சும்மா அந்த விருப்பு வாக்கு எனும் நாய் சண்டையில் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை. அது அசிங்கமானது, நல்லமல்ல நாங்கள் சொல்லுகின்றோம். விதாசார பிரதித்துவம். அப்போ அதற்கு அதில் ஒரு மாற்றங்கள் தேவை எங்களுக்கு. சரியா? இது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியாக மாத்திரமல்ல, உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான சூழலை, ஆரோக்கியமான நாட்டை, ஆரோக்கியமான அரசியலை எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு நபருக்கும் தேவையே ஒரு ஜனநாயக ஒரு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்தல் முறை என்று தேவை. அப்போ அந்த தேவையின் கீழ் நாங்கள் சொல்கின்றோம். அதற்காக அதனால் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருந்த போது கூட நாங்கள் அதை அப்படியே கண்டு திணிப்பதற்கான அதற்கு அந்த குழுவினுடைய முடிவு எதுவோ அந்த முடிவு பிறகு அது பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக. அதுதான் இப்போது எங்களுடைய முடிவாக. ஆனால் அதே நேரம் மறுபக்கத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக உரையாடுகின்ற பொழுது நீங்களே சொல்லியிருந்தீர்கள், தமிழ் மக்களுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல என்று. தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே புதிய அரசியலமைப்பு செயற்பாடுகள் பற்றி ஜேவிபி நடவடிக்கைகளை அல்லது அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா? இதில் ஜேவிபி தலைமையகம் தலையீடுகளை செய்கிறதா அல்லது இது எங்கே இயங்குகிறது? யார் இதனை நகர்த்துகிறார்கள்? இந்த விடத்தில் நான் ஒரு விடத்தை சொல்லுவேன். இந்த கட்சிகள் அல்லது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது ஒரு சில ஊடகங்கள் சொல்வது போன்று ஜேவிபி வேறு, தேசிய மக்கள் சக்தி வேறு, டில்வின் வேறு, அல்லது டில்வின்க்கும் தேசிய மக்கள் சக்திக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு, இது அவர்களுடைய சுய திருப்திக்காக பேசுகின்ற பேச்சு. நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பிணைப்பு, எங்களுடைய ஒற்றுமை என்பது நான் நினைக்கின்ற மற்றவர்கள் எல்லாத்தையும் விட உங்களுக்கு நன்றாக தெரியும், ராமுக்கு நன்றாக தெரியும். ஜேவிபிங்கிற எவ்வாறான கட்டமைப்பில் இருக்குது. அந்த கட்டமைப்பில் டில்வின் சில்வாவுடைய ரோல் என்னவென்று, அவருடைய பாத்திரம் வகிப்பாகும் என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு தெரியும், ஒரு நேரம் அந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி பிளவுபட்ட போது டில்வின் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற பொழுது ஒரு நாள் ஊடக சந்திப்பு நாங்கள் செய்தோம் எங்களுடைய தலைமையகத்தில். அப்போ டில்வின் ரொம்ப அழுத்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தார். வந்திருந்த ஊடகவியலாளர் தமிழ் அனைவர் ஐயாண்டு தான் கூப்பிடுவார். ஐயா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஐயா, நாங்களும் இருக்கிறோம் உங்களோட. இது கூட அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டவங்க. என்கிட்ட நான் இதை சொல்லணும் என்னண்டா, இந்த ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த டில்வின் சில்வானோடு என்னமோ. இப்போ தற்பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்தை பொறுத்தவரையில் ஒரு நிழல் அதிகாரத்தை அவர் கொண்டிருக்கின்றார் என்கின்ற தோற்றப்பாடு தான் வெளிப்படுத்தப்படுகிறது, அல்லது 2 அதிகார மையங்கள் இருக்கிறது என்ற கருத்து எல்லாம் இப்பொழுது வெளிவருகிறது. அதில் எதுவும் கிடையாது. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு பெரிய ரோல் ஒன்று இருக்குது.
இந்த இந்த கச்சை கட்டி எழுப்புறதுல தேசிய சக்தியை கட்டி எழுப்புறதுல தேசிய மக்கள் சக்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதில்ல தேசிய மக்கள் சக்தியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அதனுடைய கருத்தியலை வளர்க்குறதுல தேசிய மக்கள் சக்தியை சூழ இன்றைக்கு இருந்த இந்த புத்திஜீவிகளா அல்லது கலைஞர்களா எழுத்தாளர்களா அல்லது இன்ஜினியர்மாரா அல்லது பேராசிரியர் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுல டில்வின் தோளுடைய பங்களிப்புங்கிறது அளப்பரியது. அதனால அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபர் நினைச்சுதான் இருக்கும் இன்னைக்கு தங்கட அரசாங்கம் அமைச்சு பதவி எடுக்கல, பாராளுமன்றத்துக்கு வர இல்லை. நான் சொல்ல வரேன்டா, ஆனால் வந்திருக்கலாம் தாராளம், இப்பயும் கூட வரலாம். கட்சியினுடைய யாப்பில் அது யாப்பில் இருந்தது. ஆரம்பத்தில் கட்சி தலைவரும் கூட இந்த பாராளுமன்றத்துக்கு அந்த கட்சி யாப்பு யார்? நாங்கள் தானே, நாங்கள் மாற்றிய முடியும் எங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல பிறகு எங்களுக்கு தெரியும் அன்ற தோழர் எடுத்துக்கொண்ட மக்கள் விடுதலை உண்ட தலைவர், சரியா, தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவரும் தான். நான் சொல்ல வரேன் என்னட்டா, அதாவது தேசிய மக்கள் சக்தியையும் ஜேவிபியையும் இரண்டு கோணங்களிலிருந்து பார்க்கின்றது ஓகே. ஆனால் இன்றைய செயற்பாடு என்பது ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அதனால் இந்த மையங்கள் எடுத்துக்கொண்டால், அதிகார மையங்கள் எடுத்துக்கொண்டால், அதிகார மையங்கள் என்பது உண்மையிலேயே மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் தோழர், அவருடைய ஒரு பங்களிப்பு இருக்குது, எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்குது, அழுத்தங்கள் கிடையாது, சரியா, பங்களிப்பு இருக்குது. என்கிட்ட நாளைக்கு நாடு பெண்ணை சொல்லுங்கள், நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து ஒன்று எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜேவிபி காரணம் அல்லது தேசிய மக்கள் சக்தி காரணம். அப்போ பிறகு என்ன சொல்லணும், இது அனுர காரணம் அல்லது டில்வின் காரணம், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால் டில்வினுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அனுரைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற பங்களிப்பு தான் என்னன்னு கேட்டால், எந்த விதமான சிக்கல் இல்லாது நாட்டை வழி நடத்தும். அதில் நாங்கள் ஒன்றாக இருக்கோம், அதான் சொல்லுவோம். அது என்ன, நான் அந்த விடயத்தை சொல்லி வினவின விடயம் இந்த புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விவகாரம். நிச்சயமாக இறுதியாக நான் சொல்ல வந்து என்னென்னா, நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே சொல்லியிருக்கிறோம், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்னா, இன்றைக்கி இருக்கின்ற அரசியல் அமைப்பு என்பது உண்மையிலே எங்களுக்கான அரசியல் அமைப்பால் மக்களுக்கான. அப்போ ஆனால் இந்த அரசியல் அமைப்புங்கிறது கொண்டு வருகின்ற போதும் கூட எங்களுக்கு தெரியும், அதாவது மக்களுடைய அங்கீகாரத்தாலேயோ மக்களுடைய கலந்த ஆலோசித்தோ கொண்டு வரப்பட்டவையும் அல்ல. இப்போ மாகாண சபையும் கூட அப்படிதான் பலவந்தமாக திணிக்கப்பட்டது. என்ன, அன்றைய காலகட்டங்களில் இந்திய இலங்கைக்கான தூதுவர் ஜேன் டிக்சிட் அவர்கள் கொழும்புக்கான பாத்திரம் புத்தகத்தில் தெளிவாக எழுதுகிறார், சரியா. அதே போல தான் இந்த அரசியல் அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் கூட 78ஆம் ஆண்டு அன்றைக்கு ஜேஆருடைய விருப்பமே தவிர குறைஞ்சது அங்கே இருக்கின்ற மந்திரிமார்களையோ அல்லது அமைச்சர்மார்களோ கூட கலந்து ஆலோசிக்காது உண்டு, சரியா. அப்போ அப்படியாப்பட்ட நிலைமையிலிருந்து நாங்கள் இதை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்போ நாங்கள் சொல்லுகின்றோம், அதற்கான ஏற்பாட்டு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கோம். டேட் காலங்கள் சொல்லலாது, இந்த காலத்தில் நாங்கள் இதை செய்யுண்டு. இப்போ நாங்கள் எங்களுடைய அரசியலமைப்பு சம்பந்தமாக தயாரிப்பு குழு ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அந்த குழுடைய செயற்பாடுகள் இப்போ சென்று கொண்டிருக்கோம். அதனால வேண்டி அரசியலமைப்பு நிபுணர் குழு மாதிரி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அது செயற்படுது. அதில் விசேடமாக நம்மளோட நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரன் பார்க்கிறார். அதோடு அது போய்கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற விவகாரம், தற்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஒன்றரை ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. முதலாவது மாகாண சபை விவகாரம், இப்பொழுது பொருளாதாரம் சம்பந்தமான நெருக்கடிகள், அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகின்றன அரசுக்கு எதிராக. இந்த மாதிரியான ஒரு சூழல் வருகின்ற பொழுது
நீங்கள் கூறியபடி இந்த அரசியலமைப்பினை துணிந்து எந்த ஆண்டுக்குள் நகர்த்தலாம் என்றால் காலம் கடக்கின்ற பொழுது அங்காலே தேர்தலை நோக்கிய நகர்வுகள் வரும். அந்த அடிப்படையில் அரசியலமைப்புகள் வழமையாக அந்த காரணத்திற்காக கைவிடப்படுகிறது தான் கடந்த கால வரலாறாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய அரசியலமைப்பு எந்த காலப்பகுதி இறுதி காலப்பகுதிக்குள் கொண்டு வருவது சாத்தியமாக இருக்குமா? அதில் சொல்லப்படுகின்ற இந்த அதிகார பகிர்வு, இப்பொழுது நீங்கள் நீண்ட காலமாக இந்த தமிழ் பிரதிநிதிகளினுடைய கருத்தை பார்த்திருப்பீர்கள், ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை அவர்கள் கோருகிறார்கள். இதுக்கு தயாராக இருக்கிறதா அரசியல்? என்னென்னா நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கிறோம் இந்த இடத்துல. சரியா, முதலாவது இந்த எதிர்கட்சிகளுடைய கூச்சல் குளறுபடிகளை நாங்கள் செவிமடுக்கிறது இல்லை. அதில் என்னன்னு கேட்டால் அந்த சொல்லுவாங்க, கீபாவில் ரஷ்யாவில் ஒரு சொல்லு ஒன்று இருக்குது. ஏன்னா வஸ்கா என்கின்ற பூனை செவிமடுக்கும், ஆனால் தின்னு கொண்டே சாப்பிட்டு கொண்டே. சரியா, அதனால மற்றவர்கள் சொல்லுகின்றதெல்லாம் செவிமடுப்படும் நம்மட வேலே நாங்கள் தொடர்பு சொல்ல வரேன். இன்றைக்கு எதிர்கட்சிகள், அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய ஒன்று கூடல் என்பது யார் ஒன்று கூடுகிறார்கள், ஏன் ஒன்று கூடுகின்றார்கள்? நான் கேட்குற மக்கள்கிட்ட கேட்குற ஒன்று தான் ராம், நாங்கள் இந்த நாட்டில் சொன்ன முதலாவது அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும். புதிய அரசியல் கலாச்சாரம் தேவை. நாங்கள் இன்னைக்கு நான் நினைக்க செய்திருக்கிறோமா இல்லையா? அது நான் கேட்டிருக்கேன். நான் ஒரு கேபினெட் மினிஸ்டர் தானே. அப்போ இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல கேபினெட் மினிஸ்டர் வந்திருப்பாங்க தானே. எப்படி வந்தாங்கட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே. சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய நண்பர் மனோகரன் எப்படி போனார் வந்தார். நான் எப்படி வந்திருக்கிறோம்? நாங்கள் எல்லாருமே எப்படி போகிறோம்? அனூர் எப்படி போகிறாரு? இப்போ அன்னூரோட பதவி வைப்பு வைப்பதுக்கு நீங்களும் வந்தீங்க நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு பதவி வைப்பு வைப்பவங்கள் எப்படி இருந்தது? 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவு, நாடு தழுவிய பெரிய கொண்டாட்டம். அன்னூரை வேறு 38,000 முடிச்சார் இந்த வேலையை. 7 ஜனாதிபதி மாளிகை எல்லாத்தையும் விட்டு போட்டு 2 ஜனாதிபதி மாளிகை மாத்திரம் வச்சு கொண்டு 154 வாகனம் விட்டாச்சு. பாதுகாப்பு படை 1554 பேர் என்னமோ பாதுகாப்பு படைகள் மாத்திரம் விட்டாச்சு. ஹர்னியமர் சூரியோட அதுக்கு முன்னர் இருந்த பிரதமர்களுக்கான எரிபொருள் கொடுப்படுவது 33 லட்சம் ரூபாய் மாதாது. அரண்யமர் சூரிய எங்களுடைய பிரதமருக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு. சரியா? அப்ப இது நல்ல மாதிரி இது என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வந்தார், வந்து சொன்னார் எனக்கு 2 சம்பளம் கிடைக்குது. ஒன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது காரணம் ஓய்வூதியம், அடுத்தது சம்பளம். ஓய்வூதியம் வேண்டாண்டா அன்றைக்கே கடிதம் கொடுத்தார். பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? சட்டத்தை கொண்டு வந்து ஓய்வூதியத்தை இல்லாமல் ஆக்கி. ஏன்? சாதாரண ஒருத்தருக்கு ஓய்வூதியத்தை கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய விவசாயிகள் கிடைக்குதா? எங்களுடைய தோட்ட தொழிலாளி கிடைக்குதா? மீனவர்கள் கிடைக்குதா? இங்கே கடைகளில் வேலை செய்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குதா? இல்லை. அப்படி இருக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் போது எதுக்கு உண்டு? நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு எடுத்துக்கொண்டாலும் அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. சரியா? மறுபடியும் இன்னொரு செக் வரும், பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. 2 சேர்த்தா 10-15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் மாத்திரம். அப்போ இதனால் வரைக்கும் நடந்துச்சு. இந்த 2 சம்பளத்தையும் வாங்கி கொண்டு மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சதான் வரலாறாக இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? நாங்கள் தெளிவாக எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், மற்ற கொடுப்பனவை திரு சேர்க்க அனுப்பும். அமைச்சர் கிடைக்கின்ற எரிபொருள் கொடுப்பனவை மாத்திரம் தாருங்கள், மற்றதில் திரு சேர்க்க அனுப்பும். நான் சொல்ல பாருங்கன்னு கேட்டால், அதாவது புதிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கோம். சொகுசு வாகனம் எடுக்க இல்லையே, எங்களுக்கு ஆசை இல்லையா நல்ல வாகனத்துக்கு போகணும். நான் எது யாழ்ப்பாணத்துக்கு போகணும், டபுள் கப்பு தான் போகணும். உடம்பு கஷ்டம்தான்,
சரியா? ஆனால் இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு இருக்க 4 வாகனம் இருக்குது என்ற மினிஸ்ட்ரி V8 வாகனம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னுக்கு அமைச்சர்மாருக்கு கொள்ளுமல் பெரிய வீடு கிடைச்சி எல்லா செலவும் அரசாங்கம். நாங்கள் எடுத்தோமா? இல்லை, யாருமே எடுக்கல. வாகனம் பெர்மிட் கிடைச்சி 4 கோடி ரூபாய் பெறுமதியான பெர்மிட். நாங்கள் சொல்ல வரேன்னு கேட்டால், நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதையும் கூட, எங்களுக்கு பெரிய தொகையால் நாட்டி கூட எங்களுக்கு கிடைக்கிறதையும் மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்துவிட்டு அந்த முன்னுதாரணத்தை மக்களுக்கு வழங்கியிருக்கும். இது மக்கள் மத்தியில் போனது போதுமா இல்லையாங்கிறது வேற கதை, தெரியும். இதுதான் உண்மை, தெரியாது. அப்போ நான் கேட்குற மக்கள்கிட்ட, அப்போ அடுத்து உங்களுக்கு நமக்கு லஞ்ச ஊழல் மோசடி கணிசமான அளவு மக்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு அடுத்து முன்ன எடுத்துக்கொண்டு இப்போ வடக்கில் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதாவது வவுனியாவில் ஆரம்பிக்கிற செக் பாயிண்ட் எங்கே போய் முடியும்? யாழ்ப்பாணம் வரைக்கும். யாழ்ப்பாணம் எல்லா இடம் செக் பாயிண்ட், செக் பாயிண்ட், செக் பாயிண்ட், செக். எத்தனை செக் பாயிண்ட் இருந்துச்சு? இன்னைக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குதா? இல்லை. இன்னும் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறது, மக்களுடைய பிரச்சனைகள் கவனத்தை எடுக்கணும். ஓகே, நான் சொல்ல வரேன். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு புதிய நிலைமைகளை நாங்கள் தோற்றுச்சோம். முன்ன அரசியல்வாதிகளை அமைச்சர்மார்கள் பார்க்க முடியுமா? எல்லாமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள், நிலச்சுவாந்தர்கள். உங்களுக்கு தெரியும், 48ஆம் ஆண்டில் எடுத்துக்கொள்ளுங்க. யார் அன்றைக்கு? FR சேனநாயக்க, பூத்துலை வளவுக்கார். பிறகு SWR பண்டார் நாயக்க, ஒரகொல்ல வளவுக்கார். பிறகு சிரிமா, ஒரகொல்ல வளவு. பிறகு 65ஆம் ஆண்டு யார்? நம்ம டட்லி சேனநாயக்க, மறுபடியும் பூத்துலை வளவு. பிறகு 70ஆம் ஆண்டு மறுபடியும் சிரிமா பண்டார் நாயக்க, மறுபடியும் ஒரகொல்ல வளவு. பிறகு 77ஆம் ஆண்டு JR கொள்ளுப்பிட்டிய வளவு. ஏன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் சந்திரிக்கா, மறுபடியும் ஒரகொல்ல வளவு. மறுபடியும் மைந்த மேதமுள்ள வளவு. ரணில் கொள்ளுப்பிட்டிய வளவுக்காரங்க. இந்த வளவுக்காரர்களுக்கு இடையில் தான் ஒரு மாற்றம் இருந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செய்த புரட்சி என்பது சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படி சாதாரண மக்களுடைய சாதாரணமாக பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கின்றவர்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் தாங்களுக்கு பின்னால் வரப்போகுது, தாங்கள் கம்பி என்ன வேண்டி வரும் நல்லா தெரியும். அதனால தான் இன்னைக்கு அவர்கள்லாம் வெறி கொண்டாடுகிறார். ஒன்று சேர முடியுமா? இந்த பெட்ரோல் விலையை வச்சு ஏதாவது மறுபடியும் போராட்டத்தை ஏற்படுத்த முடியுமா? அரசாங்கத்தை வீழ்த்த முடியுமா? வீழ்த்துறது என்னத்துக்காக வீழ்த்தும் கேட்குறேன்டா, எதற்கு வீழ்த்தும்? இப்போ நம்ம சொல்லணும், 2022ஆம் ஆண்டு இருந்த நிலைமை, அதற்கு முன்னிருந்த ராஜபக்சாவுடைய ராஜம், குடும்ப ஆட்சி, சர்வாதிகார போக்கு, நம்ம சொல்லணும் இந்த கடந்த 1.5 வருடம் இது. எங்களுக்கு 60 மாதத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் 18 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அந்த 18 மாதத்தில் நாங்கள் 1 வருடமாக இந்த பொருளாதாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் முன்னெடுத்துக்கொள்வேன். அதனால் நாங்கள் சொல்கிற மக்களுக்கு, இந்த நிலைமைகள் நாளைக்கு நாங்கள் நீங்கள் நமது பிள்ளைகளுக்காக நல்லதோர் வாழ்க்கையை உருவாக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து செல்வோம். அதனால நாங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், இப்படியாப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வீழ்த்தி விட்டு மறுபடியும் யாரை கொண்டு வரப்போம் சொல்கிறானா? 2029 நான் தான் ஜனாதிபதினு சொல்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. யார் அவனுங்க? இனவாதம், மதவாதம், ஏன்னா மத வெறி பிடிச்சு அலைகின்றவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லுவோம், இன்றைக்கு இந்த நாட்டில் அந்த இனவாத ரீதியான பிரிவினை, ஆனால் அந்த பாகுபாடு இல்லாத 1.5 வருஷம் சொன்னால் இதான் நம்ம. அப்போ இப்படியாப்பட்ட நிலைமையில் தான் நாங்கள் சொல்ல, இந்த நிலைமையின் கீழே தான் நாங்கள் பார்க்கணும். இந்த புதிய அரசியலமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ் மக்களுக்கான தீர்வு எடுத்துக்கொண்டாலும் சரி, இதில் நாங்கள் தமிழ் மக்களை துண்டா, சிங்கள மக்களை துண்டா, முஸ்லீம் மக்களை துண்டா, மலையக மக்களை துண்டாட்டு பார்க்கறதை விட நாங்கள்லாம் முதல்ல ஒரு இலங்கை மக்கள்ங்கிற இடத்துக்கு வரணும். அதுவளுக்கு நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக்கணும். எங்களுடைய கலை, கலாச்சாரம், இலக்கியம் அவைகளை தனியாக பாதுகாத்து கொள்ளுகின்ற
ஏற்பாடுகள் இருக்கும். நாங்கள் தமிழனாக வாழணும். உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் சிவத்தம்பி சார் சொல்லுவார், நல்லா சொல்லுவார், என்ன பீயிங் அ ஸ்ரீலங்கன் பி ஏ தமிழ். என்ன அப்போ அந்த 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 வேர்டுங்கிறது அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நாடு தேவை. ஏன்னா 14 பேர் அனுரத்தோடு அடிக்கடி சொல்கிறாரு. சம்பந்த நபர்கள் என்ன லொபியில் வச்சு தண்டை கையை பிடிச்சி கொண்டு அனுரை நான் ஸ்ரீலங்கன் என்று சத்தம் போட்டு சொல்கிறதுக்கு ரெடி. ஆனால் அதே நேரத்தில் நான் இலங்கையில் 2ஆம் தர பிரஜையாக இருக்க விரும்ப இல்லை. யாரும் அப்படித்தான். அப்போ அந்த திசையை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். ஆனால் நமக்கு ஏற்பட்ட கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அழிவுங்கிறது லேசான உண்டல்ல. ஏன்னா அதான் இந்த இனவாதம் மதவாதங்கிறது லெனின் தோல் சொல்லுவார், மக்களுடைய மண்டையில் கரல் பிடிச்சி போயிருக்காங்கிறாங்க. அதிக சும்மா ஒயில் போட்டு இதெல்லாம் போட்டு புதிய தலைமுறையை உருவாக்கும். அதுதான் இந்த இதுகளுக்கு ஏன்னா ஆரம்ப கட்டுப்பாடுகளை விதிக்கும். ஏன்னா இப்போ அதன் மூலமாகத்தான் நம்ம இதுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதை நான் என்னுடைய கேள்வியில் கேட்டிருந்தேன், இந்த அரசியலமைப்பை எப்பொழுது கொண்டு வரதுக்கு முயற்சி நாங்கள் நிச்சயமாக குடி சீக்கிரத்தில் இருந்தாங்க. இதான் இப்போதைக்கு நாங்கள் இப்போ துரிதப்படுத்தியிருக்கோம். சரியா, செயற்பாடுகள் போகுது. நான் டைம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. நாங்கள் எங்களுக்கு தேவை இருக்கும். இப்போ நாங்கள் சொன்ன அளித்த வாக்குறுதிகள் உண்டு தானே இது. அதனால நாங்கள் இந்த நிச்சயமாக கொண்டு வரக்கூடிய இந்த 5 வருடம் முடிவதற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்தே ஆகும். அது அந்த இடத்துல நம்ம. அதே நேரத்தில் இப்பொழுது உங்களுடைய அமைச்சு விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனை, இந்திய இலங்கை மீனவர்கள் இந்த கைதுகள் நடக்கின்றன. அதே போல் இங்கே இருந்து செல்பவர்கள் கைதாகின்றார்கள். இந்த விவகாரம் சம்பந்தமாக இப்பொழுது என்ன மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? நான் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம், குறிப்பாக அமைச்சரவை மட்டத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் எல்லாம் பேசினார்கள். பிறகு மீனவர்களும் பேசினார்கள். உங்களுடைய பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விவகாரம் எந்த மட்டத்தில் இருக்கிறது? ஒரு விடயம், முதலாவது இப்போது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரலாம் என்று பார்க்குறேன். கடந்த 27ஆம் தேதி இரவு பருத்தித்துறை கட்கோவளம் என்கின்ற பிரதேசத்திலிருந்து 2 படகுகள் 4 மீனவர்கள் சென்று காணாமல் போயிருக்கிறார்கள். மிகவும் கவலைக்கிடமான நிலைமை. இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் என்ற அனைத்து வேலைகளும் செய்திருக்கின்றான். அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி பெறுவதிலிருந்து சர்வதேச கடல் பரப்புக்கு சென்று எங்களுடைய மீனவர்கள் அங்கு எதுவும் தத்தளிக்கின்றார்கள் என்பது தேடுவதிலிருந்து, சர்வதேச கப்பல்கள் ஊடாக ஏதாவது எங்களுக்கு சமிஞ்சைகள் கிடைக்குதா என்பதை தேடுவதிலிருந்து, இங்கே இருக்கின்ற விமானப்படையா கடற்படையா இவர்களை பயன்படுத்தி அதன் மூலமாக அதை செய்வதும் இருந்து, அதே போன்று எங்களுடைய மீனவர்கள் தாங்களுடைய வள்ளங்களை பயன்படுத்தி தேடுகின்றார், அதற்கு உதவி செய்யும் எல்லா உதவியும் செய்து கொண்டோம். இருந்த போதிலும் கூட என்னவென்றால் இதில் ஒரு சில அரசியல்வாதிகள் மறுபடியும் இந்த சித்து விளையாட்டு விளையாடுகின்றோம். அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் என்னால் நேரடியாக அந்த பிரதேசத்துக்கு சென்று பார்வையிட முடியவில்லை என்றால் அன்றைய தினம் நான் அவசரமாக கொண்டு வந்து இன்று இரவு நான் ஜப்பான் போகின்றேன். அதன் காரணமாகத்தான் இருந்தாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் இளங்குமரன் இரவு முழுவதும் அங்கு இருந்தார்கள். ரஜீவன் ஜெயானந்தமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள். எங்களுடைய அமைப்பாளர்கள் இருந்தார்கள். எங்களுடைய மீனவர் சங்கங்கள் இருந்தார்கள். எங்களுடைய மீனவர் டிபார்ட்மெண்ட்டில் ஏடி அவர்கள் அடிக்கடி இதை சென்று பார்க்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய கடற்தொழில் பரிசோதகர்கள் அவர்கள் எல்லாருமே. அப்போ அனைத்து செயற்பாடுகளும் நாங்கள் முன்னெடுத்தோம், மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக நீங்கள் கேட்கின்ற விடயம், இந்திய மீனவர்களுடைய வருகை, இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வருகை. தமிழ்நாட்டில் எல்லா தமிழ்நாட்டு மீனவர்களும் அல்ல, ஒரு சில கும்பல், ஒரு சில குழுக்கள். அதாவது அங்கு இந்த கடல் தொழிலில் ராஜாங்கம் செலுத்துகின்ற ஒரு சில ராஜாக்கள், படகு சொந்தக்காரர்கள் என்பது. அந்த படகு என்பது இந்திய பெறுமதியில் எடுத்துக்கொண்டால் 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் பெறுமதியான
படகுகள், பிரம்மாண்டமான படகு. அப்போ அந்த படகுகள் மூலமாக இலங்கைக்கு வந்து எங்களுடைய எல்லையை தாண்டி வந்து எங்களுடைய அத்துமீறல் நடவடிக்கையில் ஈடுபட்டு எங்களுடைய வளங்களை சூறையாடி செல்கின்றார். கடல் வளங்களை, எங்களுடைய மீன்களை, மீன் குஞ்சுகளை, பவள பாறைகள் இருந்த அனைத்தையும், பொட்டம் தோணி என்பது உலகத்திலும் கூட இன்றைக்கு இழுவை படகு. அப்படியாப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள். அப்போ இது தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னது போல பல தடவை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். நாடும் கூட வந்ததன் பிறகு நினைக்கின்ற ஒரு 10-15 தடவைகளுக்கு மேலே இந்திய அதிகாரிகளோடு பேசி இருக்கின்றோம், எடுத்து சொல்லி இருக்கின்றோம். அண்மையில் நோர்வேக்கு நான் சென்ற போது நோர்வேயில் இருக்கின்றவர்கள் கூட கேட்டார்கள் எங்களிடம். அதன் பிறகு நாங்கள் யுஎன்ஏ நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகாரிகள் சந்திக்கின்ற போது அவர்கள் கூட கேட்டார்கள். எல்லாத்துக்கும் சொல்லி இருந்த போது எங்களுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் உடைத்து கொண்டு அத்துமீறல் நடவடிக்கையில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எங்களுடைய மீன்கள், வளங்கள், வள்ளங்கள் எல்லாத்தையும் அழித்தெறிந்து கொண்டு போகிற வழியில் சொல்லி கொண்டு போகிறானோ நாங்கள் தொப்புள் கூடி உறவு. அதனால தான் நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் விஜய் அவர்கள், முதல் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்போ விஜய் என்பது சினிமாவில் வந்து இந்த அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதற்காக, இவ்வாறான கடல் கொள்ளையர்களுக்கு எதிராக போராடுகின்ற மனப்பான்மையோடு சினிமாவை வெளிக்காட்டினார். இப்பொழுது அவருக்கு இருக்கின்றது நிஜத்திலும் வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கும். இப்போ இந்திய மீனவர் கைது செய்யப்படும். ஏன் கைது செய்யப்படுகின்றார்? அப்போ எங்களுடைய மீனவர்கள் அந்த இந்திய கடற்பரப்புக்கு போனால் அங்கே என்ன நடக்கும்? வாங்கன்னு கட்டி தழுவி கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க? இல்லை. அண்மையில் கூட எங்கட ஒரு மீனவர் பிடிச்சி அட்டிச்சு சித்திரவதை செஞ்சு தான் செய்கின்றார். அதே போல தமிழ்நாட்டு மீனவர்கள் கேரள கடற்பரப்பு போக இயலுமோ? ஆந்திராவுக்கு போக இயலுமோ? வெட்டுவாடு காத்தியலும். அப்போ நாங்கள் வந்து இழிச்சவாயம் தான். நாங்கள் ஒரு தனி நாடு, இறமை உள்ள தேசம். அப்போ அந்த இறமை உள்ள தேசத்துள்ளுக்கு வந்து இன்னைக்கு இந்திய கடல் கொள்ளையர்களுடைய அத்துமீறல் நடவடிக்கை நடக்கும். இது சம்பந்தமாக இந்த ஒரு நாட்களில் என்கிட்ட இப்போ ஒரு புதிய யுகம் ஒன்று உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க தமிழகத்தில். அந்த புதிய யுகத்தில் ஒரு புதுமையான முடிவை எடுப்பதற்கு எங்களால் இயன்ற இந்த தகவல்களை விஜய் அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு இருக்கின்றோம். நான் மிக கூடிய சீக்கிரம் அவரை சந்திப்பதற்கு இருக்கின்றோம். நினைக்கின்ற அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும். ஒன்று, மத்திய அரசாங்கத்தோடு மீண்டும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2, 3வது எங்களுடைய கடற்படையை பலப்படுத்துகின்ற நடவடிக்கை எடுக்கும். அதுதான் இன்றைக்கி இருக்கின்ற வேலை. அதனால் விட்டு எங்களுடைய எதிர்வரும் காலங்களுடைய கடற்படையை மேலும் பலப்படுத்துறதுக்கும் அதுக்கு அது ஸ்பெஷல் யூனிட் ஒன்று அமைச்சு. இதனால் வரைக்கும் கடற்படையினுடைய வேலை வந்து வெறுமனே இந்த நடவடிக்கைகள் இது மாத்திரமில்லையே, பல வேலைகளும் இருக்கு. அப்போ அது மாத்திரமல்ல, இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு இந்த போதைப் பொருளுக்கு எதிராகவும் இன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அப்போ இந்த இந்திய கடல் வருகின்ற கப்பல்கள் ஊடாகத்தான் கேரள கஞ்சாவே வருது. அதனால வேண்டிய என்ன அந்த கேரள கஞ்சா வருகின்ற பொழுது அதன் மூலமாக பாதிக்கப்படும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள். அப்போ அந்த மக்களுடைய அல்லது நாளைய இளைஞர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக சரி, இதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் பார்க்குறோம், எதிர்வரும் காலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வில் நான் நினைக்கின்றேன், அவர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தார், இந்த கச்சத்தீவு தான் இதற்குரிய தீர்வாக இருக்கும். அதாவது கச்சத்தீவை மீண்டும் மீளப்பெறுவது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார். நான் நினைக்கிறேன் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் தான் ஜனாதிபதி அன்றகுமார், நீங்கள் மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால் உள்ளிட்டவர்கள் கச்சத்தீவுக்கும் சென்று வந்திருந்தீர்கள். இப்பொழுது
அவர் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தார். அதாவது தன்னுடைய அரசியல் தேர்தல் பிரசார காலத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு முன்னர் அவர் நடிகனாக இருக்கின்ற பொழுதும் ராமேஸ்வரத்தில் ஒரு தடவை உரையாற்றுகின்ற பொழுது இந்த கச்சதீவு விவகாரத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அவருடைய அடிமனதில் இந்த கச்சதீவு விவகாரம் இருக்கிறது. ஆகவே அவர் அந்த நிபந்தனையை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு அல்லது அவர் அதனை வலுவாக பிடித்து கொண்டு நின்றால் இந்த பிரச்சனைக்கு பிடிமுற்றுக்கொள்ளி வரும். இது சர்வதேச ரீதியான சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தான் கச்சத்தீவு எங்களோட கையில் இருக்கு. அதனால யாராலையும் விஜய் அல்ல, இந்திய அரசாங்கம் இல்லை, தமிழ்நாட்டு அரசாங்கம் இல்லை, யாராலும் இதை மாற்றி அமைக்க முடியாது. ஒன்று அப்படி மாத்திரம் இருந்தால் இலங்கை ஒரு இணக்கப்பாட்டுக்கு என்ன இலங்கை அடி பணிஞ்சு தலை குனிஞ்சு செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்குமா இருந்தால் ஓகே. அப்போ அந்த விஜய் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேர்தல் காலகட்டங்கள் வருகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற சகல அரசியல்வாதிகளும் மீனவர்களுடைய பிரச்சனை எடுக்கின்ற பொழுது கச்சத்தீவு தான் அவங்களுடைய பிரதானமான தேர்தலில் கச்சக்கட்டி ஓடுகின்ற பாக்கியம். நான் நினைக்கிறேன் அது சாத்தியப்படாத ஒன்று. இலங்கைக்கு சொந்தமான பகுதி அதனால் அதில் யாரும் கைக்கு அதுதான் ராஜதந்திர ரீதியாக ஏன்னா ராஜதந்திர ரீதியாக ஏதாவது உறவு வலுப்படுத்தி கொண்டு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம் தவிர கச்சத்தீவு கைப்பற்ற நடவடிக்கை என்பது வெறும் கனவு மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் சம்பந்தமான விவகாரம், அது நீங்கள் அவர்களை இலவே சென்று சந்தித்தும் இருக்கிறீர்கள், அங்கிருக்கின்ற பல தரப்பினருடன் நீங்கள் உரையாடி இருக்கிறீர்கள். அதாவது ஆட்சிக்கு வர முதலே உங்களுடன் அந்த ஊடாட்டம் இருந்தது, நாங்கள் அறிந்திருந்த விடயம். இப்பொழுது அவர்கள் உங்களிடத்தில் பல கோரிக்கைகள் விடுத்திருந்தார்கள் ஏற்கனவே, குறிப்பாக தங்களுடைய நிலங்களை விடுதல், தங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்குதல் போன்ற விவகாரம். இது சம்பந்தமாக நீங்கள் ஒருபடி இந்த இடத்துல மிக நல்ல கேள்வி. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக வேண்டி தாங்கள் பெரிய அர்ப்பணிப்போடு செயல்படுறோன்னு சொல்லுகின்றார்கள். 40 வருடங்களுக்கு மேலாக இன்னமும் அகதி முகாமில் இருக்கிறாங்க. இந்திய பிரஜாவுரிமை கிடையாது, இலங்கை பிரஜாவுரிமை இல்லாமல், இந்தியாவில் தொழில் செய்ய முடியாமல், நல்ல பாடசாலையில் படிக்கவும் முடியாமல் இன்றைக்கும் அகதிகளாக இருக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது அவர்கள் தமிழர்கள் மீது நல்லிணக்கம் காட்டணுமாக இருந்தால், தமிழர்களுடைய தொப்புள் கொடி உறவுங்கிறது வேறு எதுவுமில்லை, மலையக மக்கள். இன்னைக்கு 200 வருடங்களுக்கு முன்னர் இந்திய தமிழ்நாட்டில் இருந்து நடைபாதையாக கொண்டு வந்து தூத்துக்குடியிலிருந்து தலைமன்னாருக்கு தலைமன்னார்ந்து நடைபாதையாக மத்திய மலை நாட்டுக்கு இன்றைக்கி 200 வருடங்கள் வார வழியிலே செத்து மடிஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி 200 வருடங்களாக தங்களுடைய உடலால் உழைப்பால் இந்த நாட்டுக்கு அந்நிய செலவாணி ஏற்றி கொடுக்கறது யாருன்னு கேட்ட வேறு மலையக மக்கள். அப்போ நான் அது அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருது. இன்றைக்கி மலையக மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிண்ணா, மாடா உழைச்சி ஊடா தேஞ்சி இன்றைக்கி சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள். கல்வியில், சுகாதாரத்தில், வீடு ஏன் குறைஞ்சது ஒரு விலாசம் இல்லாதவன். அப்போ இப்படியாப்பட்ட மக்கள் தாங்களுடைய உறவுகள். அப்போ அந்த உறவுகளுக்காக இன்றைக்காக குரல் கொடுத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ அதனால் நான் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், அதாவது இந்த பிரச்சனை நாங்கள் அங்குள்ள மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம், மேலும் அழைப்பு விடுக்கின்றோம். அது மாதிரி இங்கே வருகின்றவர்களுக்கு நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பூரணமான பாதுகாப்போடு இங்கே வாழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒன்று. அதே போன்று இப்பொழுது எங்களுடைய அங்கே இருக்கின்ற துணை தூதுவரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது அங்கே இன்னமும் கூட அங்கே ஐடென்டி கார்டு இல்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல், எந்த விதமான ஆவணங்கள் இல்லாமல், தாங்கள் ஒரு இலங்கை பிரஜை என்று சொல்ல முடியாமல், இந்திய பிரஜை என்று சொல்ல முடியாமல் ஆவணங்கள் இல்லாத தத்தளிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சட்ட ரீதியாக இலங்கையில் பிறந்தவர்கள் அனைவருமே இலங்கை பிரஜை என்கின்ற சட்ட ரீதியான
சலுகைகள் அல்லது மாற்றங்கள் நாங்கள் செய்திருக்கோம். 2007ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் அந்த இந்திய அகதி முகாம்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்கள் எங்கிட்ட கேட்டுக்கொண்டார், வேறு ஐயா எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு பிரச்சனை உரிமையை பெற்றுத்தாருங்க. அவங்க பிரச்சனை உரிமையை பெற்றுக்கொண்டதன் பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் டிசைட் பண்ணுறோம் இலங்கைக்கா அல்லது இந்தியாவுக்கா அல்லது வெளிநாடுகளுக்கா எதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரியா? அப்போ அதற்கான வேலை திட்டம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற நாங்கள் இலங்கைக்கு வந்து அதுக்கான தெரிவு கொண்டு உருவாக்கி அதில் சேபனாக நான் தான் இருந்து அதன் மூலமாக நாங்கள் 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இருந்த பிரஜா உரிமை இல்லாத என்கின்ற சொல்லுக்கு முற்றுப்புள்ளி வச்சது வேறு யாருமே ஜேவிபியில் நாங்கள் தான் அந்த நேரத்தில் வச்சோம். அப்போ அதுக்காக வேண்டிய இன்றைக்கு எங்களுக்கு தேவை இருக்குது. அவ்வாறு அங்கே இருக்கின்ற மக்கள் இலங்கைக்கு வருகின்ற பட்சத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் விஷயமாக வன்னி பிரதேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கணும் அவர்களுக்கு பூர்ணமான பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். சரியா? கடந்த காலங்களில் ஒரு சில இந்த வந்தவர்களை கைது செய்கின்ற போக்கு அதெல்லாத்தையும் நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம். சரியா? அவர்கள் எந்த விதமாக செய்யக்கூடாது. ஆனால் இங்கே வந்து குடியேறுகின்ற அவர்களுக்கு நிலமாக காணியாக அதுகளை பெற்றுக் கொடுத்து அதற்கான வேலைகளை நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி தயாராக. அதே நேரத்தில் 2 அல்லது 3 விடயங்கள் நான் மிக விரைவாக கேட்கின்றேன். அதில் முதலாவது விடயம் இந்த தையிட்டி சம்பந்தமான விவகாரம். இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போராட்டங்கள் நடைபெறுகின்றன, வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன, பிறகு அவை கைவிடப்படுகின்றது. இது இப்போ குறிப்பாக நயினாதீவு விகாரையினுடைய விகாராதிபதியே அது ஒரு சட்டவிரோதமான இடத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய மேற்பார்வைக்குள் இருக்கின்ற ஒரு விடயம் அது. இது வந்து எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, எங்களோட காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. இது நாங்கள் எங்களுடைய காலத்தில் நாங்கள் இதை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேண்டும் என்கிற நாங்கள் நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலங்களில் இந்த விக்குமார்கள் உள்ளிட்ட அனைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கின்ற நில சொந்தக்காரர்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இருக்கட்டும். முதல்ல நாங்கள் இப்போ அதாவது அந்த பிரதேசத்தில் அந்த எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் வந்து 17 சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய காணிகளை அளவீடு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை. அப்போ அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்கின்ற ஒரு சில அரசியல் பின்புலத்தில் இருக்கின்றவர்கள் இதை தொடர விடாமல் சரியா இருக்கட்ட ஒரு சிலருக்கு வந்து இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக அதுக்கு பிறகு அவர்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு ஒரு தளம் இல்லை. அதனால வேண்டி இருந்த போதிலும் கூட நாங்கள் மறுபடியும் இதை சுமூகமாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதே நேரம் குறிப்பாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவருடைய கருத்து, குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனுடைய உடலாம் புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும் என்று சொன்னார், ஆனால் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். அதே நேரம் அவருக்கும் உங்களுடைய அரசுக்கும் தொடர்பில்லாது விட்டாலும் கூட அவர் இராணுவ வெற்றி விழாவில் ஜனாதிபதிக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் அரசுக்கு சார்பாக பகிரங்கமாக கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் அளிக்கின்ற விமர்சனத்திற்கு அரசாங்கத்தை விட அவருடைய பதிலளிப்புகள் காரசாரமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவருடைய இந்த கருத்து சம்பந்தமாக, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வடக்கை முழுக்க கையாண்டு வருவதால் இந்த விடயம் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான விடயம். ஆனால் இவர் இப்பொழுது இந்த மாதிரியான கருத்தை தெரிவித்திருப்பது, அதே நேரம் மறுபக்கத்தில் உங்களுடைய அரசுக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்துக்களை வெளியிடுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய தெளிவுபடுத்தல் என்ன? இது தொடர்பாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த சரத் பொன்சேகா என்பவர் அவர்களோடு நாங்கள் கடந்த காலத்திலிருந்து உறவு அல்லது நட்பு இதெல்லாம் பாராட்டியிருக்கின்ற உண்மை. கடந்த காலத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நாங்களும் கூட அதில் பங்களிப்பு செய்வோம். அப்போ அந்த உறவின் போது அவருக்கு தெரியும் எங்களுடைய பண்பு என்ன என்று அவருக்கு தெரியும். பிறகு நாங்கள் ஆட்சிக்கூடத்துக்கு வந்ததன் பிறகு ஒரு சிலர் நினைத்தார்கள், அதாவது அவ்வாறான நபர்களுக்கு ஏதாவது பதவிகள் வழங்கப்படுமா. அப்போ அந்த நோக்கம் தொடர்ச்சியாக தங்கள் மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளையாவது ஏதாவது கிடைக்குமா என்கின்ற தோரணையில் அவர் அப்படி சொல்லுகின்றாரா, அல்லது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் செய்கின்ற செயற்பாடுகளை இதயபூர்வமாக உணர்ந்து அந்த உணர்வுபூர்வமாக சொல்லுகின்றாரா என்பது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. அதே போன்று இந்த பிரபாகரனுடைய அதாவது அவர்கள் சொல்லுகின்ற, ஏன்னா அவர்கள் புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் என்று கூறுகின்ற போகும் அது அவ்வளவு நல்லமாக இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இருந்த போதும் கூட இது சம்பந்தமாக நாங்கள்
உதாரணம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரோகண விஜயவீர் அவர்கள் 1989 ஆண்டு என நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த பொருளை கணத்தின உயிரோடு பேர்னரில் போட்டு எரிச்சு கொண்டார். அது தொடர்பில் கூட நாங்கள் இந்த நாள் வரைக்கும் விசாரணை முன்னெடுக்கின்றோம். எங்களுடைய தலைவர் இந்த கட்சி வளர்ப்பதற்கு தன்னுடைய இரத்தம் வியர்வை என இறுதியாக உயிரையும் அர்ப்பணித்த தலைவர். அவ்வாறு 70,000க்கு அதிகமான இல்லாது போயிருக்கிறார். நாங்கள் இன்னும் அது சம்பந்தமாக டச் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இருக்க நோக்கம் தான் அவர்களுடைய கண்ட கனவு ஒன்று இருக்கு. அந்த கனவு தான் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எந்த விதமான பாகுபாடின்றி வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது தான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கம், வீர வணக்கம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இந்த பிரபாகரன் தொடர்பாக சரத்வன் சுக்காவுடைய கருத்து என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கதைக்கு இது வரைக்கும் நாங்கள் செல்லவில்லை. அதனால வேண்டி இது சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமாக இது கூறுவதற்கு இல்லை எனக்கு. அதே நேரம் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் எங்களுடன் நடைபெற்ற உரையாடலில் சொல்லியிருந்தார், வெகு விரைவில் தங்களுடைய தேவை அரசாங்கத்துக்கு ஏற்படும். அரசாங்கம் இப்பொழுது அவசரமாக ஒரு பாராளுமன்றத்தில் அதாவது கட்சி மாறுகின்ற ஒரு சட்டத்தை அவசரமாக கொண்டு வருகிறார்கள். அரசாங்கத்துக்குள் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆகவே அதனை தடுக்க அவர்கள் அந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய தேவை அரசுக்கு வரும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல் தனி கட்சி நோக்கி இந்த ஆட்சி ஒரு நகர்வையும் மறுபக்கத்தில் முன்னெடுப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். சுமந்திரன் இன்றைக்கு வடக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் நிராகரிக்கப்பட்டார். சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கின்ற மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு. அப்போ அவ்வாறான நேரத்தில் இவர் ஒரு சில நேரங்கள் அதாவது தேசிய மக்கள் அரசாங்கத்தோடு நாங்கள் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லி கொண்டும் இருக்கிறார். இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் என்றும் சொல்கிறார். அதை மட்டக்களப்பில் போயிட்டு அப்படி அது வரக்கூடாது. நான் சொல்கிறேன்டா, தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லுகின்ற சுமந்திரன் அவர்கள் அவங்களோட ஆளுகைக்குள் உள்ளாக்கப்பட்ட நகரசபை தான். ஆனால் அதுக்கு வாரதியார் ஜனாதிபதி பக்கத்தில் வந்து என்றுக்கும் ஜனாதிபதியோட பேர் சொல்லி நான் சொல்கிறேன். இதெல்லாம் என்னென்னா அவருக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கணும். சரியா? நாங்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு யாருடைய உதவி தேவைப்படாது. ஏனென்றால் எங்களுடைய பாராளுமன்றம் 159 பேர். சரியா? யார் அசைச்சாலும் அவர்களை அசைக்க முடியாத நிலையில் இருக்கின்ற சகாக்கள். மற்ற கட்சி மாதிரி இல்லை. அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம் மற்ற கட்சி தாவரத்துக்கு போகின்றார்கள், அதனால வேண்டி தந்த சட்டம் கிடையாது. இது வேறு எதுவும் இல்லை, உங்களை பாதுகாத்து கொடுத்து உங்களாக்கள் தான் அங்கங்கே பாஞ்சு கொண்டிருக்காங்க. எஸ்ஜேபியில் உள்ளாக்கள் தான் அங்கே பாஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ அது உண்மையிலேயே அது அவர்களுக்கு நல்லமில்லை. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க? ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வாக்களிப்பது வேறுமில்லை, அவர்களுடைய கட்சியை நம்பி. அப்போ அந்த நம்பிக்கை துரோகம் செய்து விட்டவர்கள் கட்சி மாறுவார்கள். அது நல்லமில்லை. அதுக்கு தான் அந்த சட்டம் ஒழுங்கு தவிர அல்லது இது எங்களுக்கானது அல்ல. சரியா? அதே நேரத்தில் நாட்டில் ஒரு ஒழுங்குமுறை ஒன்று இருக்கும். சரியா? என்கிட்ட கடந்த காலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாம், வருகின்ற பொழுது மற்ற கட்சியில் பாஞ்சு கொண்டு போகலாம். ஆட்சி அமைப்பதற்கு பேரம் பேசுவார்கள். அதுக்காக பேரம் பேசு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியல் கலாச்சாரம் நமக்கு தேவையா? நாங்கள் சொல்ல தேவையில்லை. இன்னும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும். அப்போ அந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குறது எங்களோட கடைப்பாடு. இப்போ அது அவங்க கடைப்பிடிக்கிறது பிடிக்காது அவங்களோட விருப்பம். அதே போன்று சுமந்திரன் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் தான் கேட்டேன், நிச்சயமாக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படாது. சரியா? அதனால வேண்டி ஏன் கேட்டால் நீங்கள் செய்திருக்கின்ற
மிக வேலைகள் எடுத்துக்கொண்டார். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னே இந்த நாட்டில் நம்ம எல்லாம் இனவாதி சொன்னது யார்? இனவாதம் பேசி காட்சிக்கு வந்து சொன்னது ராஜபக்சா. வடக்கில் அந்த அளவுக்கு சுமந்திரன் அவர்களே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசிங்கமான ஒரு கேடுகட்ட அரசியல் கலாச்சாரத்திற்கு முன்னெடுத்து. அதனால என் தனிப்பட்ட ரீதியாக நான் சொல்கிறது உங்களோட ஒட்டும் தேவையில்லை, உரம் தேவையில்லை. இறுதியாக குறிப்பாக இப்பொழுது ஜேவிபி என்ற கட்சி அது ஒரு கட்டுக்கோப்பு கட்டமைப்போடு செயற்பட்டது. நீங்கள் அதில் மூத்த உறுப்பினராக இருக்கிறீர்கள். கடந்த காலங்களிலும் அவர்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடுக்கு எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது 159 பேர் அவர்களுடன் உரையாடுவதற்கு அல்லது அவர்களை பகிரங்க வழியில் பேசுவதற்கு தலைமையகத்திடம் அனுமதி பெற வேண்டும். அதே போல் அங்கேதான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. அந்த அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகின்ற பொதுச் செயலாளர்களுடைய தலைமையில் தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. அதிலும் வரையறுக்கப்பட்ட பிரமுகர்கள், நீங்கள், பிமல் ரட்நாயக போன்ற மூத்த தலைவர்கள் மட்டும்தான் அதில் பங்கேற்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு அமைச்சரவைக்கு மேலதிகமாக இந்த கட்டமைப்பு செயற்படுவதாக ஒரு கருத்து இருக்கிறது. இது உண்மையா? ஒரு உண்மை இருக்கின்ற என்னென்னா அரசாங்கம் என்பது 159 பேரை அமைச்சராக மாற்றலாது தானே, 159 பேரும் ஜனாதிபதியாக மாற்றலாது தானே. ஒரு ஆள் அமைச்சருக்கு குறிப்பிட்டாங்க. அப்போ அந்த அமைச்சரவையில் எடுக்கின்ற முடிவு என்பது அது அடுத்த கட்ட கீழ்மட்டத்துக்கு. அதே போன்று நாங்கள் இந்த 159 பேர் அல்ல இன்னும் இருக்கிறாங்க. அனைவரையும் மக்கள் மயமாக்கப்பட்ட மக்கள் தலைவர்களாக மிளிரும்படி ஜொலிக்கும்படி நாங்கள் அவர்கள் சொல்கிறோம். அதுக்கான வேலை திட்டத்தை கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு தேவை இருக்குது, எனக்கு தேவை. நான் சொல்லுவேன் இப்போ எனக்கு அத்தியாவசியமாக இன்றைக்கி நான் இப்போ யாழ்ப்பாணத்து பிரதிநிதித்துவம் செய்கிறனால யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்து யாழ் மண்ணை நேசிக்கின்ற இளைஞர்கள் கை இந்த ஒப்படைக்கும் இன்றைக்கு அந்த வகையான எனக்கு நம்பிக்கையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் போயிட்டு ஏன்னா எங்களுக்கே தெரியும் நீங்கள் முதலாவதாக யாழ்ப்பாணம் வந்த பொழுது உங்களுக்கு வீடு வாடகை எடுப்பதற்கே சிரமமாக சிரமமாக. வீடு வாடகை மாத்திரமே வீடு வாடகை கொடுக்கவும் இல்லை, வாடகைக்கு கொடுத்த வீட்டுக்கு இரவைக்கு வந்து கல்லறிவாள். 3 மாதத்துக்கு பிறகு அந்த ஏரியாவே பிறகு எங்களை அரவணைத்து கொண்டார்கள். நான் சொல்ல வரேன்டா. அப்போ அதற்கான வேண்டி எங்களுக்கு தேவை இருக்குது. நான் சந்தோஷமாக சொல்ல வேண்டாம். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக நான் பிரதேசத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் எங்களோட கட்சி எதுனாலும் கூட முற்று முழுதாக யாழ்ப்பாணத்து இளைஞர்களாலேயே நிர்வகிக்கக்கூடும். அங்கே இருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர்கள் அல்லது பிரதேச அமைப்பாளர்கள் எல்லாராலையும் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற இளைஞர்களாலேயே நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் தோற்றுவித்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஆளுமை உள்ளவர்களாக நம்ம சொல்கிறது அளவு ரீதியான வளர்ச்சி, பண்பு ரீதியான வளர்ச்சி. அளவு ரீதியான வளர்ச்சிகளுக்கு இருக்குது, ஆனால் பண்பு ரீதியாக வளர்க்கும். அப்போ அந்த பண்பு ரீதியாக வளர்த்தெடுக்கும். அப்போ அந்த பண்பு ரீதியாக வளர்க்கின்ற போது என்ன அதற்கு கட்சி தலைவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய அனுபவ பகிர்வு, அவர்களுடைய வழிகாட்டல் அத்தியாவசியமானது. அந்த செயற்பாடு தான் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுது. தவிர அல்லது எங்களோட சுப்ரீம் லீடர் கொண்டு வச்சு கட்டளை பிறப்பிச்சு அப்படி இயலாது. நாங்கள்லாம் இப்போ இன்றைக்கி நாங்கள் சுயேட்சையாக சுயாதீனமாக வேலை செய்கிறோம். சம்பளம் எடுக்கிறத நம்ப மாட்டாங்க. தெரியும், நான் என்னைக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆகணும், எந்த சம்பளத்தை நான் கண்ணால் கண்டது கிடையாது. நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டை நேரடியாக செக் மூலமாக நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு அது எங்களோட என்ன கட்சி அதுதான் எங்களுடைய. ஏண்டா அதுக்கு நாங்கள் இன்னொரு காரணம் இருக்குது. நான் எம்பியாக வருவதற்காக எங்களுடைய ஆயிரக்கணக்கான தோழர்கள் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கேன்வீஸில் போகிறாங்க, பசியில் பட்னியில் ஏன்னா நடந்து போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு இப்படி 100கணக்கான தோழர்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ அவர்களுடைய உழைப்பு தான் எங்களுடைய வெற்றி. அப்போ அதற்காண்டி அவர்களுடைய உழைப்பின் மூலமாக ஒரு நபர் மாத்திரம் சொகுசு அனுபவிக்கிறது முடியாது.
அதே நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் அவர் மக்கள் பிரதிநிதி. அப்போ அவர்களுக்கான தேவையை பூர்த்தி அதே நாங்கள் தக்க கொடுத்துட்டோம். வாகனம் பெற்றுக் கொடுக்கணும், வளர்த்தவர்களுக்கான தேவைகள் அந்த அந்த தேவை அதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு நேரம் இப்போ ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன இப்போ அவங்க கிடைக்கிற சம்பளம் ஒரு 3-4 லட்சம் தானே சம்பளம் கிடைக்குது. ஒரு சில ஆட்களுடைய வேலைகளுக்கு அதை விட கூடுதலான செலவு போகுது. அந்த செலவு கட்சியிலிருந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்குறதும் இருக்குது. சரி, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அதனால தொடர் என்னென்னா எங்களுடைய கட்சி என்பது மீண்டும் சொல்கிறேன் என்னன்னு கேட்டேன், இது ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டுக்கோப்பான ஏன்னா யாராலும் அசைக்க முடியாத ஏன்னா இந்த ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது கருத்தியல் ரீதியாகவே தவிர பணமோ அடக்குமுறையோ பின்னுக்கால துப்பாக்கி எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு நான் 15 வருஷம் போயிட்டு அங்கே இருந்தேன். எனக்கு பின்னுக்கால யாரும் ஓடி வந்தாலும் நீ இது இப்படி தான் செய்ய முடியல. எந்த சுதந்திரத்தின் பட்டியலுக்குள்ள மக்களை கட்டியெழுப்புகின்ற வேலையை நாங்கள் செய்தோம். அப்போ அதான் அப்போ அதன் பிறகு எங்களுக்கு தெரிய வரும் ரைட் இவர் கட்சியின் உரிமைக்கு உடுத்தாளர். அதனால அப்படி இன்னைக்கு அப்படி பலரை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதனால எங்களுக்கு தேவை இருக்குது என்னன்னு கேட்டால் இப்போ இது பாராளுமன்றம், அடுத்து மாகாண சபை, ஏன்னா அடுத்து உள்ளூராட்சி சபை, அது மாத்திரமில்லை ஏன்னா இந்த அரச யந்திரத்தை இயக்கும். இந்த அரச யந்திரத்துள்ளுக்கு இயக்குவதற்கான நல்ல அறிவு ஜீவிகள் தேவை, நல்ல இன்ஜினியர்ஸ்மார் தேவை, நல்ல என்ன நிர்வாகிகள் தேவை. எல்லாத்தையும் உருவாக்கும். அதுக்கு கட்சியோட பங்களிப்பும் இருக்கும். நம்ம சொல்ல நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கிறீங்க, சரி, எங்களுக்கு தேவை இருக்குது. எங்களுடைய அரசாங்க ஊடகம் இருக்குது. அந்த ஊடகம் எல்லாத்தையும் நல்ல நவீன திசை நோக்கி கொண்டு செல்லணும். அப்போ அந்த நேரத்தில் ராமுட உதவிகள் தேவைப்படலாம். அப்போ அது நாங்கள் மறைக்கிறது கிடையாது. சரியா? என்கிட்ட இப்போ எங்களுடைய ஊடகம் என்பது மக்களுடைய ஊடகம். அப்போ அந்த மக்களுடைய ஊடகத்திற்கு அனைவருடைய பங்களிப்பை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு ஆரோக்கியமான செய்வதாக இருந்தால் அது அந்த பக்கம் தான் நாங்கள் எங்களுடைய பார்வை இருக்குதே தவிர சரியா தனிநபர் ஆதிக்கம், சரியா சர்வாதிகார போக்கு அது நல்லமில்லை. அது எங்களுடைய இயக்கத்துக்கே அது பேராபத்தான். உலக அனுபவங்கள் அப்படி தான் எங்களுக்கு சொல்லுது. கியூபாவில் ரஷ்யாவை எடுத்துக்கொள்ளுங்க. லெனின் தோலை இருந்த பிறகு ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சாரு எங்களுக்கு தெரியும். அதன் அழிவே அதுக்கு தான் காரணம். அதன் பிறகு வந்த பிரஷ்னோ போன்றாக்கள் அவங்களுடைய ஜனநாயகத்தன்மை எப்படி இருந்துச்சு அதெல்லாத்தையும் படிப்பினாக நம்ம கொண்டிருக்கிறோம். சீனாவை நடந்துச்சு அது படிப்பினாக நம்ம கொண்டிருக்கிறோம். சீனாவில் நல்ல விஷயங்களை நாங்கள் உள்வாங்கி கொள்ளணும். இந்தியாவில் இருக்கின்ற விஷயங்கள் உள்வாங்கி கொள்ளணும். சரியா? இப்போ மற்ற முன்னேறிய நாடுகள் கூறுகின்ற இன்னைக்கு இப்போ நான் நோர்வே போனோம், டென்மார்க் போன நாடுகள் அங்கே இருக்கின்ற இதில் உள்வாங்கி கொள்ளணும். ஏன்னா உதாரணம் சொல்ல போனால் நோர்வேக்கு நான் போன போது அங்கே அதாவது கடல் தொழில் துறையில் வேலை செய்ய 5000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 5000 பேர். ஒரு கம்பெனியை நான் சந்தித்தேன். ஒரு கம்பெனியோட டிஸ்கஷன் போட்டுக்கிட்டோம். அவங்க உதவி செய்துட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் அவர்களுக்கு வருடாந்த வருமானம் அவர்களுடைய அந்த கம்பெனிக்கா அதை விட பெரிய கம்பெனியும் இருக்குது. வருடாந்த வருமானம் $600 பில்லியன், $600 பில்லியன். நமது நாட்டில் $285 மில்லியன். அவன் ஒரு கம்பெனி எடுக்கிறான் $600 மில்லியன். நமது நாட்டிலேயே நம்ம எடுக்கணும் 283 மில்லியன். சரியா? இந்த ஒருத்தர் நாங்கள் அது 300 மில்லியனாக மாற்றிருக்கிறோம். சரியா? அப்போ அதுகளை படிப்பினைகளை உருவாக்கி கொண்டு இருந்தாரு. அவங்க எப்படி வந்தாங்க? அவங்களோட கல்வி நாங்கள் தானே சும்மா ஒரு நாள் 2 நாள் வரையில் கடந்த 30-40 வருடங்களாக எங்களுடைய உழைப்பு முயற்சி. வியட்நாம் ஜனாதிபதி வந்தார். ஜனாதிபதி எங்கே நாங்கள் ஒரு நாள் 2 நாளில் இந்த வரல. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற வேகமான பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொண்டது. நாங்கள் கடந்த காலங்கள் எடுத்த தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட முயற்சி, அர்ப்பணிப்பு, தியாகம், அரசியல் தலைமைத்துவம். அப்போ அப்படியாப்பட்ட அரசியல் தலைமைத்துவம் எங்களுக்கு தேவையாக இருக்குது. அந்த அரசியல் தலைமைத்துவத்தை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு ஜேவிபியினுடைய தலைவர்களும்
என்பிபியினுடைய தலைவர்களும் அதே நேரத்தில் ஏனைய தலைவர்களும் ஏனைய சமூக சக்திகளும் எல்லாமே சேர்ந்து இந்த நாட்டை வழிப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு திடமாக இருக்கும். நல்லது. குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கலந்துரையாடல் நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம் கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை. அவர் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடன் உரையாடி இருக்கின்றார். அந்த வகையில் அவர் இந்த எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து இந்த விடயங்களை தெரிவித்தமைக்காக நாங்கள் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றுமொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.